வணக்கம் மக்களே! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகம்னா என்ன? எத்தன வகையான ஜாதகம் இருக்கிறது? ஒருவருக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்றால், எப்பொழுது எழுத வேண்டும்? யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுன்றது என்பத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஜாதகம்னா என்ன? நம்ம இந்த உலகில் பிறக்கும்போது, கிரகங்கள்லாம் எந்த நிலையில் இருந்தது? அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற அதாவது கிரகங்களின் நிலைகள் நம்ம ஜாதகத்த மாத்துறதுக்கு எந்த பரிகாரமுமே கிடையாதாம். ஜாதகம் என்பது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாரி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதகத்துல மொத்தமே 4 வகைகள் தான் இருக்கிறது. மனிதன் இந்த 4 வகையில ஏதாவது ஒன்றில் தான் பிறக்க முடியும். கடைசி காலம் வரையில் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். யாரா இருந்தாலும் எந்த விதமான பரிகாரத்தாலும் ஜாதக வகையை மாற்றிவிடவே முடியாது. அந்த 4 வகையான ஜாதகம் என்னன்னா, தர்ம ஜாதகம், தன ஜாதகம், காம ஜாதகம், ஞான ஜாதகம். தர்ம ஜாதகம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிறக்கும்போது நம்ம கிரக நிலைகள்ல அதாவது 1ஆம், 5ஆம், 9ஆம் வீடு மிகச் சிறப்பாக அமைந்தால் அது தர்ம ஜாதகம்னு சொல்றோம். இந்த தர்ம ஜாதகத்தில் இந்த இதுல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பேரும் புகழும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. கோவில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, ஆலய திருப்பணிகள் நெறைய செய்வாங்க. பள்ளிக்கூடம் கட்டுதல், மக்களுக்கு தேவையான பொது சேவைகள் நெறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு சமூகம் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கியே இருக்கும். இவங்க உலக விட்டு போனா கூட அவங்க புகழ் நிலைச்சு இருக்கும். இதுதான் தர்ம ஜாதகத்தில் பிறந்தவர்களோட சிறப்புகள். தன ஜாதகம் அதாவது 2வது வகையான தன ஜாதகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த 2வது வகையான தன ஜாதகத்தில் பிறந்தவர்கள் 2ஆம், 6 மற்றும் 10ஆம் வீடு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும். இந்த அடிப்படையில் இவங்க வாழ்நாளில் அதிக பணம் சம்பாரிப்பவர்களாக இருப்பாங்க. பணம் சம்பாரிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா, அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, எவ்வளோதான் இவங்க சம்பாரிச்சாலும், அத இவங்க அனுபவிக்க முடியாது. அதற்கான எண்ணமும் அவங்களுக்கு தோன்றாது. அவங்களோட வாரிசுகள், அவங்க பிள்ளைங்க தான் அத யூஸ் பண்ணுவாங்க. காம ஜாதகம் என்றால் என்ன? இது 3வது வகையான ஜாதகம். இதில் பிறந்தவர்களுக்கு 3, 7 மற்றும் 11ஆம் வீடு மிக சிறப்பாக அமைந்திருந்தால் இந்த காம ஜாதகம் பெறுவார்கள். இந்த காம ஜாதகத்தில் பிறந்தவர்கள் எதுக்கும் கவலைப்பட மாட்டார்கள். பணம் இருக்கோ இல்லையோ, எத பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நலன்களையும் அனுபவிப்பவராக மட்டுமே இவங்க பிறந்திருப்பாங்க. தான் சம்பாதித்த பணமோ, இல்ல தந்தை சொத்தோ, இல்ல மனைவி வழியில் வந்த பணமோ, இல்ல நண்பர்கள் பணமோ எதையும் பார்க்க மாட்டாங்க. தனக்கு வேணுமா, அத அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதையும் அலட்சியமாகவே பார்ப்பவங்க தான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஆசைகளுக்காக கூட அதிகமா செலவு பண்ணி எல்லாத்தையும் விரயம் பண்றவங்களாவும் இருப்பாங்க. சிற்றின்பங்கள், பேரின்பங்கள் என எல்லாத்தையும் அனுபவித்து செல்லக்கூடியவங்க தான் இந்த காம ஜாதகத்தில் பிறந்தவர்கள். ஜாதகத்தில் கடைசியும் 4வதுமாக வருவது தான் ஞான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்களுடைய கட்டங்கள் 4, 8 மற்றும் 12ஆம் கட்டங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்தால் மட்டுமே இந்த ஞான ஜாதகத்தில் பிறக்க முடியும். இந்த ஞான ஜாதகத்துல பிறந்தவங்கள பாவம்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க வாழ்க்கையில பாடாய் படுவாங்க. விரயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் இழந்துட்டு, எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்டு, எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறவராக இருப்பாங்க. தன்னுடைய சொத்து, பணத்தை எல்லாம் பறிகொடுத்துட்டு, அவங்க ஏமாந்து நிற்பார்கள். வாழ்க்கையில் அடிபட்டு, அடிபட்டு தான் அவங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில இப்படியே கஷ்டங்களையே சந்தித்து 40 வயசு அதுக்கு மேலேயோ இவங்க ஞானியாக மாறிவிடுவார்கள். இந்த உலகமே மாயம் சொல்லி தத்துவங்கள்லாம் பேசுற அளவுக்கு மாறிவிடுவார்கள். ஒருவருக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்றால் எப்பொழுது எழுத வேண்டும்? யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். குழந்தை பிறந்து 1 வருடம் கழித்து தான் நம்ம அந்த குழந்தைக்கு ஜாதகமே எழுதணும். அதற்கு முன்னாடி ஜாதகம் எழுதக்கூடாது. எத்தனை வயசுக்கு மேல ஜாதகம் பார்க்கணும்னா, ஒரு குழந்தைக்கு 12 வயது ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஜாதகமே பார்க்கணும். இல்ல வீட்ல ரொம்ப பிரச்சனையாவும், தொந்தரவாவும் இருக்கு. அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இல்ல அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப ஒரு கஷ்டமான நிலை இருந்தா மட்டும் தான் 12 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைக்கு நம்ம ஜாதகம் பார்க்கணும். மத்தபடி
12 வயசுக்கு மேலே தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் தாய் தந்தையோட ஜாதகத்தை பார்க்கக்கூடாது. அந்த வீட்டின் ஆண் வாரிசோட ஜாதகத்தை பார்த்தாதான் அது உண்மையான நிலையை பற்றி சொல்லும். ஆண் வாரிசு இல்லைன்னா அந்த தந்தையோட ஜாதகத்தை பார்க்கலாம். மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.